ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எப்படி ஏர் ட்ரை கிளே அட் 0 ரூபீஸில் மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஏர் ட்ரை கிளே. இந்த கிளேவை யூஸ் பண்ணி நம்மளால் அழகான கிராஃப்ட்ஸ்லாம் மேக் பண்ண முடியும். அந்த கிராஃப்ட்ஸை காய வச்சா ஈஸியாகவும் காஞ்சிரும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை ஏர் ட்ரை கிளேன்னு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இது நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க கிளே மேக்கிங் வீடியோ. எனக்குலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது பேப்பர் கிளே மேக்கிங் வீடியோ. இந்த வீடியோ பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த ஏர் ட்ரை கிளே மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஏர் ட்ரை கிளே மேக் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் வந்து சால்ட் நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்களும் இதே போல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்டை நம்ம கரைக்கணும். அதுக்காக நம்ம வாட்டர் ஊற்றி தான் நம்ம இதை கரைக்க போகிறோம். எந்த அளவுக்கு வாட்டர் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் கொஞ்சம் கரையிற அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மைதா மாவு தேவைப்படும். எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 ஸ்பூன் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நீங்களும் கொஞ்சம் 7 ஸ்பூன் மைதா மாவு மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மைதா மாவு கரெக்டாக 7 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். வாங்க இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக உழுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட்டி உழாத மாதிரி பார்த்து நல்லா வேகமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட்டுமாக இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிட்டோம் போல இருக்குது. அதனால தான் அப்படி இருக்குது. அதனால் கொஞ்சம் மட்டும் மாவு இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். நோ ஃப்ரெண்ட்ஸ், மாவு லைட்டாக ஆட் பண்ண சொன்னால் நல்லா அள்ளி தட்டி வச்சுருக்கான் பாருங்கள். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அண்ட் நீங்கள் ஆட் பண்ணச்சில் மாவு கம்மியாக ஆட் பண்ண மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு ஸ்பூனாக கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்களால் ஸ்பூனால் இதில் மிக்ஸ் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் இது ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதனால நம்ம இதை நல்லா கையில் எடுத்து தான் மிக்ஸ் பண்ண முடியும். நீங்களும் எங்களே போல் கையில் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 to 4 ட்ராப்ஸ் மட்டும் கோகோனட் ஆயில் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு டைம் அப்பெல்லாம் ஆட் பண்ண மாதிரியே ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் மட்டும் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி திரும்ப மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அந்த மைதா மாவு வந்து இது மேலே இப்படி அப்ளை பண்ணிடுங்க. மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்மளோட கிளே எப்படி இருக்குன்ட்டு. சும்மா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மட்டும் எடுத்துருங்க மேல் டாப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர் ட்ரை கிளே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்மளால் எந்த கிராஃப்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணிக்கிட்டால் சூப்பராக அழகாகவே இருக்கும். நீங்கள் இது மேக் பண்ணச்சில் கூட இதுக்கு சென்டரில் பெயிண்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த பெயிண்ட்டுக்கு ஏற்ற கலர் கிளேவாக கூட வந்துக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஆல்ரெடி பேப்பர் கிளே மேக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்னு சொன்னோம்ல. அந்த பேப்பர் கிளேயை வச்சு ஒரு கிராஃப்ட் மேக் பண்ணியிருப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் கிளே வச்சு ஒரு ஃப்ளவர் வேஸ் மேக் பண்ணியிருப்போம். அந்த ஃப்ளவர் வேஸ் மேக் பண்ணுறதுக்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.